ஜிம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய விசேஷங்கள். இன்று 25/7/2024 ஆடி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை, தேய்பிறை சதுர்த்தி திதி காலை 8:40 வரை. அதன் பிறகு தேய்பிறை பஞ்சமி. இன்று வாராகி வழிபாடு செய்ய உகந்த நாளாகும். வாராகி அன்னை என்பது நிலத்திற்கு அதிதேவதையாக விளங்குகிறாள். நமக்கு ஏற்படும் மறைமுக எதிரிகளிடமிருந்தும் பில்லி, ஏவல், சூனியம் போன்ற வேண்டத்தகாத விளைவுகளிலிருந்தும் நம்மை காப்பவள் அன்னை வாராகி. அவளுக்கு இன்று மாலை 6 மணிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். அதற்கு தேவையான அபிஷேக பொருட்களை தந்து உதவலாம். நட்சத்திரம் பூரட்டாதி, இரவு 8:42 வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி. சித்தயோகம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். ராசி பலன்களில் சந்திரனின் சஞ்சாரத்தை வைத்து சொல்வதை விட அந்தந்த நட்சத்திர பலன்களை தனித்தனியாக பார்ப்பது மிகச்சிறப்பாக அமையும் என்று நாங்கள் எண்ணினோம். அதனால் நட்சத்திர பலன்களையும் தொடர்ந்து பார்ப்போம். ராசிப்படி இன்று ராசிக்கு மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்பர்கள், உறவினர்கள் வருகையெல்லாம் ரொம்ப மக்களமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எல்லா விதமான சுகமும், சாப்பாட்டு சுகம், சயன சுகம், பயண சுகம், எல்லா சுகமும் இன்றைக்கி உங்களுக்கு 11ஆம் இடத்து சந்திரனால் அமையும். அதே சமயத்தில் மேஷத்தில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அருமையான நாளாக சொல்லலாம். கேளிக்கை, அதாவது சினிமா, ட்ராமா, மியூசிக் பார்ட்டி, இந்த மாதிரி போயிட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். சுப செய்திகள் இன்றைக்கி வந்து சேரும். அது திருமண சம்மந்தமாக இருக்கலாம், புத்திரபாகிய சம்மந்தமாக இருக்கலாம், வேலை, உத்தியோகம், அதாவது செய்தொழில், இது சம்மந்தமாக ஏதோ ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு அனைத்து விதமான பயணங்களும் வெற்றிகரமாக அமையும். மேலும் புதிய முயற்சிகள் எல்லாம் இன்று அருமையான மிக நல்ல பலன்களை தரும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதுவும் மேஷராசியில் இருக்குது. இன்றைக்கி இவங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் சொல்லலாம். ஏன்னா வீண் செலவுகள் இன்றைக்கி இவங்களுக்கு தேடி வரும். தேவையில்லாத செலவாக இருக்கும். அந்த செலவை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் பண்ண முடியல சார், தண்டமாக செலவாயிடுச்சு அப்படிங்கிறது இந்த நேயர்களுக்கு உண்டான ஒரு செய்தி. அதே சமயம் கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க கூட பழகக்கூடிய ஒரு பேட் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு கெட்டவர்கள் நட்பு இன்றைக்கி இவங்களுக்கு சரியாக அமையாது. அதனால் அதை தவிர்க்கிறது மிக நல்லதாக அமையும். மொத்தத்தில் இவர்களுக்கு இன்று 70% நல்ல பலன்களை சொல்லலாம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு பெரிய இராணுவத்தில் இருக்கலாம், அல்லது காவல்துறையில் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கலாம். உங்களுடைய கட்டளைகள் இன்று அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தரும். உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல பேரை தரும். அதேமாதிரி இல்லத்தரசிகளுக்கு, இல்லத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு கூட அவர்களுடைய வார்த்தைகளுக்கு இன்று மிக அருமையான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அவங்களோட முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சார். என்ன முயற்சி பண்ணாலும் சரி, வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணாலும் சரி, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ரிஷபராசிக்கு கிருத்திகை 2, 3, 4 பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாப்பாட்டில் இன்றைக்கி கொஞ்சம் ஏற்படும். என்ன சார், ஒரே ரொட்டீன், ஒரே சாப்பாடாக இருக்கே, இது வேறு ஏதாவது இடத்துல போய் சாப்பிட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி ஒரு சிலருக்கு வரலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா வீண் மனஸ்தாபம், அது வாழ்க்கை துணையில் இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கலாம், இந்த மாதிரி வீண் மனஸ்தாபங்கள் வரலாம். ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம், எல்லாம் முழு நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சுமாராக தான் சார் இருக்குது. இவங்களுக்கு ஒரு சிலருக்கு தலை சம்மந்தப்பட்ட வலி, அதாவது தலையில் ஏதோ ஒரு இடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு மருத்துவமனை போக வேண்டிய ஒரு முக்கியமான நேரமாக இது சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பாடுகள் பார்த்திங்கன்னா டயத்தில் நடக்காது. இவங்களுக்கு இன்றைக்கி அன்டைம் மீல்ஸாக தான் இருக்கும். மிருசி நட்சத்திரம் 1, 2 பாதம் இந்த ரிஷபராசியில் வருது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணமுடை இருக்கும் சார். ஏதோ ஒரு விதத்தில் பணமுடைனா என்ன சார், இன்றைக்கி இப்போ எல்லாமே ஸ்கூல் சேர்கிற நேரம், காலேஜ் சேர்கிற நேரம் பணமுடை இருக்கிறது சகஜம் தானே சார் அப்படின்னாலும், அந்த பணமுடையினால் இன்றைக்கி சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், மனசுக்கு சஞ்சலங்கள் ஏற்படலாம். அதுக்காக நீங்கள் அடுத்தவங்களுடைய ஒரு உதவி நீங்கள் நாடுவீங்க. அவங்க கொடுக்க மாட்டேன், இல்லை கொடுக்கலாம், இல்லை காலந்தாழ்த்தலாம்,
இந்த மாதிரி மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் இவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து ஒரு 65% வரைக்கும் நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 9ல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அல்லது கொடுத்துற ஒரு வார்த்தைக்காக நீங்கள் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இவங்களுக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதம் இதில் மிதுன ராசியில் வருது. வெளிநாடுலேருந்து நல்ல செய்தி வரும். ஃபாரினில் ஏதோ ஒரு நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுக்குண்டான நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களை தேடி வரப்போகுது. ஒரு சிலருக்கு உஷ்ணத்தால் ஜுரம் வருது சார், சூட்னால் பாடி ஹீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பிரச்சனைகள் வரலாம். திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. அந்த 4 பாதத்தில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சூப்பராக இருக்குது, அமோகமாக இருக்குது. ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும், தன லாபம் இருக்கும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு இவங்க வெற்றி சங்கு ஊதுவாங்க. அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இதில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கி. வீண் வாக்குவாதங்கள் வரலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். வீண் வாக்குவாதம் உங்களை தேடி வரும். அதுமாதிரி பிரச்சனைகளும் தேடி வரலாம். அதேமாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலையில் போய் இன்றைக்கி ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் கம்மி சார். அதனால் உங்களுடைய வேகத்தை இன்றைக்கி நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அஷ்டம சனி முடிஞ்சால் கூட உங்களுக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல, இன்னும் கொஞ்சம் அதுக்குண்டான அது வந்து வக்கரம்னு சொல்லுவாங்க. சனி வக்கரமாக இருக்கிறதுனால வக்கரமாக போனால் பின்னால் ரிவர்ஸில் வரும், அதே அஷ்டமத்திலே வருவாங்க. அதனால் அதிசாரம் வக்கரம் அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா சனியாலேயும் சில தொந்தரவுகள் வரலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 90% இன்றைக்கி நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். கடகராசி. கடகத்துக்கு 8ஆம் இடத்துலேயும் சனி, அதே 8ஆம் இடத்துலேயும் இன்றைக்கி சந்திரன். சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. கையை கட்டிட்டு கவனிடுங்க, வாய மூடிட்டுருங்க அப்படின்லாம் நிறைய பேர் டீச்சர்ஸ் சொல்கிற மாதிரி உங்களை வந்து பல சேனல்களில் குழப்புவாங்க. ஆனாலும் நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, as it is உங்களுடைய நார்மல் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்களுடைய பழக்கமான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இதில் வருது. அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா திருடர்கள் திருட்டு போகிறது, உங்கள் பொருள் ரொம்பவும் வந்து காஸ்ட்லியான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். மனசாட்சிக்கு தள்ளி வச்சுட்டு ஏதாவது செயல்கள் செய்யும்போது அது தகாத செயல்களாக அடுத்தவங்களுக்கு நிச்சயமாக படும். அதையும் பார்த்துங்க. அடுத்ததாக பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் வந்து இன்றைக்கி சுமாராக தான் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த பேச்சில் வந்து கொஞ்சம் தகாத வார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். கடினமான பேச்சு கூடாது. பிறரால் உங்களுக்கு வந்து கஷ்டம் வராமல் இருக்கணும், நாம் பிறத்து யாரை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், அது முக்கியம். ஆயிலை நட்சத்திரம். ஆயிலை நட்சத்திரம் கடகராசியில் இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரம். அது வந்து அமோகமான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதிய நட்பு ஒன்று வந்து சேரப்போகுது. ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அவங்களால இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகிறது. புதிய நட்பு அப்படின்னும்போது அந்த நட்பு எந்த தகுதியை சேர்ந்தது அப்படின்னு அந்த தகுதியை நீங்கள் நிர்ணயிச்சுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி 100% சக்ஸஸ் ஆகும். ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்களை ஒரு 70% பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய பலன்கள் இது சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து 7ல் சந்திரன் இருந்தால் சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து இன்றைக்கி திருமண பொருத்தங்கள் பார்க்குறது, ஜாதகம் ஆடி மாதத்தில் தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஆடி மாதத்தில் எல்லாமே செய்யலாம். திருமணம் கூட செய்கிறாங்க. தெலுங்கு பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கணும்னா திருமணம் கூட செய்கிறாங்க. அதனால் ஆடி மாதம் வந்து ஆகாத மாதம் இல்லை. ஏன்னா அது வந்து மாரியம்மனுக்கு உகந்த மாதம். அதனால் இன்றைய தினம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான நல்ல பலன்களை சொல்லலாம். நட்சத்திரப்படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து புதிய வியாபாரத்தால் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகிறது. யாருக்கு? மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்க போகிறது. லாபகரமான நல்ல செயல்களை நீங்கள் செய்வீங்க. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சார். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்தே இன்னும் ஒரு இன்னும் சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்கும். சங்கீத முயற்சி, பாட்டு பாடுறாங்க, பாட்டு கற்றுக்குறாங்க, மியூசிக் ட்ரூப்பில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரதுக்குண்டான நல்ல நாளாக இதாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், செய்யலாம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உத்திர நட்சத்திரம் வந்து நீங்கள் உத்திர நட்சத்திரம் சொல்லணும், அது வந்து ஐயப்பனோட நட்சத்திரம். அதனால் அது வந்து கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி வரக்கூடிய நட்சத்திரம். ஆனால் அந்த கோபம் நியாயமான கோபமாக தான் இருக்கும்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுமாரான பலன்களாக தான் இருக்குது. சிக்கல்கள், அதாவது வாழ்க்கையில் வந்து இவங்களே வந்து தேவையில்லாத வார்த்தை கொடுத்துறது, தேவையில்லாத வாக்கு கொடுத்தது நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி சிக்கல்கள் கொஞ்சம் இந்த ராசிக்காரர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வீண் அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல், அதாவது இந்த காரியம் முடியாதுன்னு நல்லா தெரியும், அப்படின்னு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இவங்க போனாங்கன்னா அது வீண் அலைச்சலாக தான் போகும். அதேமாதிரி காரியங்களை கூட சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கி இவங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் வந்து ஒரு 65% நல்ல பலன்களாக சொல்ல முடியும். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். 3, 6, 11 ஆகிய இடங்களில் வந்து சூரியனோ சந்திரனோ மற்ற எந்த கிரகங்கள் வந்தாலும் ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரும். அப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து இவங்களுக்கு நோய்கள் தீரும். என்ன, அதாவது பேஷண்ட்டாக இருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். எதிரிகள் அடங்குவாங்க, இவங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதிரிகள் வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நாட்கள். இந்த ராசியில் வந்து உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வீண் செலவு, தண்ட செலவு வரும். ஒரு பொருளை வாங்கவே வேண்டாம், வாங்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி அண்டத்துக்கு செலவு இன்றைக்கி ஆறத்துக்கு வழிகள் இருக்குது. அதனால் சிக்கன நடவடிக்கை இருக்கிறது நல்லது. திருடர்கள் பயம் கொஞ்சம் இருக்குது சார், அதனால் கொஞ்சம் அதாவது பெரிய அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக போகிறது நல்ல பலன்களை தரும். அஸ்த நட்சத்திரம் வந்து இன்றைக்கி சுமாரான பலன்கள் தான் இருக்குது. ஏதோ ஒரு கோவத்தினாலேயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலேயோ உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி இன்றைக்கி ஒரு அமைப்பு காணப்படும். அதே மாதிரி அதே சமயம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமே, நல்ல தன லாபம் இருக்குமே. அதனால் இதை வந்து இப்படின்னு சொல்லலாம், 50% அப்படின்னு சொல்லலாம். சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் சித்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாளுன்னு சொல்லலாம். நல்ல சாகசமான செயலெல்லாம் பண்ணுவீங்க. ஒரு சாகசம்னா வந்து வண்டியில் வேகமாக போகிறது நல்ல சாகசம். சாகசம்னா பிரத்தியார் செய்ய முடியாத காரியங்களை தான் செய்வது தான் சாகசம். அப்படி ஒரு சாகச வெற்றி உங்களுக்கு இன்றைக்கி தேடி வரப்போகிறது. பணம் சம்பாதிக்கிறத ரொம்ப அருமையான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்வீங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 70% நல்ல பலன்களையும் சொல்லலாம். துலாராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் 5ல் இருக்கும் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும். நேச்சுரலி எல்லாருக்குமே வரும். அதில் வந்து வயிறு சொல்கிறதுக்கு தான் கேட்டு நம்ம சாப்பிடணுமே தவிர வாய் சொல்கிறத கேட்டு கண்டதை சாப்பிட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். அதே சமயம் காரியங்கள்லேயும் கொஞ்சம் லாஸ் ஆகலாம் சார். நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறேன், ஒரு இதுக்காக வந்து செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு தண்டமாக செலவு பண்ணாதீங்க. சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதம் இதில் இருக்குது. அதில் வந்து வீண் மனஸ்தாபம், அதாவது ஏதோ தேவையில்லாமல் ஒரு சண்டை, தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் ஈடுபடுறது, ஏதோ அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய நீங்களே ஓனராக கூட இருக்கலாம், உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க வீண் மனஸ்தாபங்கள் வராமல் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டிய முக்கியமான நாள். அதே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னா இன்றைக்கி வேண்டாம் சார், நல்ல நாள் நல்ல நேரம் வரும், அப்போ நாங்கள் சொல்கிறோம். சுவாதி நட்சத்திரம் முழுசாவே இன்றைக்கி வந்து 4 பாதங்களும் உள்ள அந்த துளாராசிக்கு வந்து சூப்பரான நாள், அருமையான நாள். என்ன பண்ணாங்கனாலும் நடக்கும் சார். ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க, அது எப்படின்னு தெரியாது. அவ்வளோ நல்ல அருமையான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுது. எல்லா செயல்களும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பாசிட்டிவாகவே நடக்கும். நல்ல காரியங்கள் நிச்சயமாக செய்ய போகிறீங்க. தான தர்மங்கள் ஈடுபடலாம். அந்த மாதிரி விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் துளாராசியில் வருது. அடுத்தது விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இன்றைக்கி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்க சார். தேவையில்லாத ஏதோ நீங்கள் பேச போகிறீங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத பேச்சை பேசி அதனால சில சண்டைகள், சில சச்சரவுகள் வரத்துக்கு, அது மனைவியாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்து கணவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதுமாரி ஏதாவது ஒரு காரியத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறேன், ஒரு முயற்சி செய்ய போகிறேன், புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், இடம் பார்க்க போகிறேன், இதை இன்றைக்கி வந்து எல்லாமே அது வீணலைச்சலாக தான் முடியும். ஏன்னா இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் துளாராசிக்காரர்கள் வந்து நீதி, நேர்மை, நியாயம் அது பிரகாரம் நடக்கக்கூடிய மகத்தான நல்ல மனிதர்கள். ஆனால் அவங்களுக்குள்ளேயே பாருங்கள், சித்திரை நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் அது வேறு, சுவாதி நட்சத்திரம் அது வேறு, விசாக நட்சத்திரம் அது 3மே பார்த்திங்கன்னா 3 விதமான நட்சத்திரங்கள் அந்த ராசிக்குள்ளே இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நட்சத்திர பிரகாரம் பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். 4ஆம் இடத்து சந்திரன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியால் பிரச்சனை கொடுக்கும். அது குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, குளிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, தண்ணியில் சில பேருக்கு அந்த ஹீட்டர் மூலிமா ஷாக் வருதுன்றாங்க, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ தண்ணியில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு
முக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கீங்களா, அது அவங்களுக்கு வந்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அந்த செலவுக்கு உங்ககிட்ட வந்து கேட்டு பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்து சந்திரன் கொடுக்கக்கூடிய பொதுவான பலன்கள். ராசிப்படி ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில முதல்ல வரும். அதில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு லேசா தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். அதே சமயம் இவங்க வந்து கொஞ்சம் மனசாட்சிப்படி நடக்காம, ஏதோ கொஞ்சம் பரவால்ல அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற செயல்கள் பண்ணும்போது, அது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்களாக அமையலாம். அதனால அதிலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய முக்கியமான நாள். அது அடுத்து இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரம். அனுஷம் வந்து கொஞ்சம் லேசா மனக்கலக்கங்கள் இருக்கலாம். இது நம்ம செய்றது கரெக்ட்டா? தப்பா? இந்த மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுடன் வீண் விவாதம் வரலாம். பெண்களுடன்னா வந்து மனைவியா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், அலுவலகத்தில கூட கூட வேலை செய்யக்கூடிய. அடுத்ததா வந்து கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயமா இன்னைக்கு நல்லாருக்கும். இவங்க இன்னைக்கு அவங்க ஈடுபடக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஒரு அபரிமிதமான வெற்றின்னு சொல்லலாம். நல்ல நாள்ன்னு சொல்லலாம். ஸோ விருச்சிக ராசியில வந்து கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ அருமையான நல்ல நாள்ன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர் வந்து கோவக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவங்களுடைய கோவம் வந்து நியாயமான கோவமா இருக்கும். ஏன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் வந்துருது. அப்போ செவ்வாயுடைய ராசியில சனியினுடைய நட்சத்திரம் இருக்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பொதுவாவே விருச்சிக ராசி அப்படின்னா கோவக்கார ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி கிடையாது. எல்லாமே நியாயமான கோவமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைய நல்ல பலன்களாக 70% நிச்சயமா சொல்ல முடியும். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். இதில பார்த்தீங்கன்னா, பெண்களால் அனுகூலமான நாள். மேலதிகாரிகள் பெண்களா இருக்கலாம். உங்கள கூப்பிட்டு பாராட்டலாம். நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கலாம். இப்ப நீங்க வந்து பேங்க் போறீங்க. அங்க வந்து கேஷியர் வந்து பெண்ணா இருக்கலாம். உங்களுடைய பணம் தவறுதலா ஜாஸ்தி குடுத்திருந்தீங்கன்னா, அவங்க திருப்பி குடுத்து உதவி பண்ணலாம். இந்த மாரி நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இதில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல சுப செய்திகள் வந்து சேரப்போறது. சுப செய்தி என்னது? திருமணம் பற்றி இருக்கலாம், குழந்தை பாக்கியம் பற்றி இருக்கலாம், உத்தியோகம், வியாபாரம் இது எதையோ நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரப்போறது. தன லாபம் ரொம்ப நல்லா இருக்கு சார் இன்னைக்கு. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான நாளுன்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ஏதாவது மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி சங்கீதத்தில் இன்னைக்கு வந்து ரொம்பவும் ஆர்வமாக இன்னைக்கு ஈடுபடுவீங்க. மனம் ரொம்ப நல்ல குதூகலமாக இருக்க போகிறது. குதூகலம் மீன்ஸ் வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு தான் சார் கொஞ்சம் ப்ராப்ளம். வீணாக அலைச்சல்கள் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று அதை தேடி போவீங்க. அது உங்களை தள்ளி போகும். தேடி போனால் ஓடி போகணும். அது மாதிரி வந்து இன்றைக்கி எதையோ நீங்கள் தேடி அலைய போகிறீங்க. அதில் வந்து வீண் அலைச்சல்கள் வரலாம். அதனால் இதை முதல்லே சொல்லிடுறோம். இந்த மாதிரி மீன் அலைச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி காரியங்கள் தடையாகும். ஒருத்தரை பார்க்க போவீங்க. அவர் இப்போ தான் சார் எந்திச்சு போனார் அப்படின்னுவாங்க. இல்லை இன்றைக்கி இன்னைக்கு லீவு சார் அப்படின்பாங்க. அதனால் நீங்கள் நினச்சி போகிற காரியங்கள் இன்றைக்கி தடங்கலாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் பார்த்தீங்கன்னா தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது மாற்றணும் நீங்களாக நினச்சிங்கன்னா கூட அதை இப்போ மாற்றாமல் இந்த வருஷ கடைசியில் அதுக்குண்டான முயற்சிகளை செய்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்குது. 6ஆம் வீட்டில் குரு இருக்கும் பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருக்கள்லாம் அதிகமாகக்கூடிய நேரம். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள். இவர்களுக்கு வந்து ஒரு 65% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 2ல் இருக்கும்போது மிக அருமையான நல்ல பலன்கள் நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு அதாவது இந்த வாய் பேச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த ஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து உங்களுடைய பேச்சு வந்து மிக இனிமையாக இருக்கும். வாழ்க்கை துணையோட இந்த பிணக்குகள் அதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்றைக்கி பேசி தீர்த்துனீங்கன்னா நல்ல தீர்ப்பு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய 2, 3, 4 பாதங்களை கொண்ட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் வீண் செலவுகள் வரப்போ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவு பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் தேவைதானான்னு பார்த்தும் பண்ணுறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து தீய நட்புகள் கொஞ்சம் இவங்களை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த நட்புகளை தவிர்க்கிறது முக்கியமான ஒரு விவரமாக இன்றைக்கி உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும் மகர ராசியை சேர்ந்தது. திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய சொந்த நட்சத்திரம். ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது வந்து
சந்திரனோட நட்சத்திரம். இன்னைக்கு இவங்க ஈடுபடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்க போகிறது. செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல அதிகமான நல்ல லாபங்கள் கிடைக்க போகிறது. அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் இந்த மகர ராசியில் வருது. இவங்களுக்கு வந்து தூரதேசத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது. அது வந்து வியாபாரமாக இருக்கலாம், படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், அப்புறம் வந்து வேலை தேடி போகலாம். இந்த மாதிரியான ஒரு நற்செய்திகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி தூரதேசத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரப்போகுது. ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் பணம் பெனஸ்டைட் கொஞ்சம் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, அது நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் வராமல் போகலாம். அல்லது நீங்கள் கடன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அந்த கடன் உங்களுக்கு அதாவது இப்போ கல்வி கடன்றாங்க, தொழில் கடன்றாங்க, இந்த மாதிரியான கடன்கள் உங்களுக்கு சமயத்துக்கு வந்து சேராமல் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு சாதாரண நாளாக இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி வந்து 75% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசிக்கு உங்கள் ராசியிலே இன்றைக்கி சந்திரனும் இருக்குது, உங்கள் ராசியிலே சனியும் இருக்குது. இதை வந்து நாங்கள் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் அது ஒரு புனர்ப்பு தோஷமாக சொல்லப்படும். அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் எல்லா காரியங்களும் லேட்டாகும். எதை நீங்கள் பிளான் பண்ணி போகிறீங்களோ அது வேறு நடக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1ஆம் இடம் வந்து நல்ல பலன்கள் தான். நல்ல சாப்பாடு, தூக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும். மனைவி அல்லது கணவன் ஒத்துமை எல்லாம் நல்லாயிருக்கும். ஆசிரியஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து நட்சத்திர பிரகாரம் அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் உள்ளவங்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட கட்டி அல்லது திடீர் ஜுரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதேமாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங் இன்றைக்கி நிறைய வரும். அடுத்தது சதய நட்சத்திரம் 4 பாதமும் முழு நட்சத்திரமும் கும்பராசியில் இருக்குது. இவங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. உறவினர் வருகை நல்லாயிருக்கு, செய்தொழில் வியாபாரம் நல்ல லாபம், எதை தொட்டாலும் பொண்ணாக மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய முக்கியமான சார் நீங்கள் ஜென்ம சனி நடக்குது இப்போ போய் இதெல்லாம் சொல்லிங்கன்னா உங்கள் நட்சத்திர பலன் சார் அது. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய ஜாதக பலன் வேறு, ராசி பலன் பலன்கள் நிச்சயமாக வேறு. இது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசியுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் போல் வாழ்வது, தான் தன் குடும்பம் தன்னுடைய பொருட்கள் அப்படி வாழ்வாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 12ல் இருந்தால் தன வரவு சார். ராசிக்கு முன்னால் 2ஆம் இடம், ராசிக்கு பின்னால் 12ஆம் இடம். இதுக்கு நடுவில் உங்களுடைய ராசி இருக்கும்போது உங்களுக்கு திடீர் பண வரவு நிச்சயமாக வரும். இன்றைக்கி வந்து 12ஆம் இடத்துல சந்திரன் தான் என்ன சொல்லணும், வீண் செலவுகள் ஜாஸ்தியாகும். பொதுப்படியாக அந்த ராசிக்கு உண்டான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கனமாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கே வந்து இன்றைக்கி கொஞ்சம் காரியங்கள்லாம் சரியாக நடக்காது, தன நஷ்டம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள். இவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த ராசியில் வருது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பொருட்கள்லாம் திருடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே பேங்க் இது மாதிரி பணம் பிடுங்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. சித்தர்கள் தரிசனம், சித்தர் சமாதி போய் பார்க்குறது, இது மாதிரி பெரியவர்கள் ஆசி வாங்கிறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும். அதேமாதிரி ஒரு நல்ல செய்தி என்னென்னா, ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எதையோ தேட போக அன்றைக்கி தேடினது இன்றைக்கி பலன் கொடுக்கும். அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரம், இந்த மீனராசியில் வந்து குருவோட நட்சத்திரம் இது வந்து ரொம்ப அருமையான நட்சத்திரம். குருவோட ராசியில் இருக்கிறதுனால இவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர் ரொம்ப அருமையாக படிப்பாளிகளாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு நல்ல சுக போஜனம், சாப்பாடு, தூக்கம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ஏதாவது ஒரு புது இன்டர்வியூக்கு போகிறாங்க, வேலை தேடி போகிறாங்க அப்படின்றத மகத்தான நல்ல அருமையான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல அருமையான நாள். ஆக மொத்தம் இவர்களுக்கு 80% நல்ல பலன்களை இன்றைக்கி சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.